வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். தனுசு ராசியை பொறுத்தவரையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். தொடர்ந்து புதனும் 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அப்போ 4ஆம் வீட்டில் புதன், செவ்வாய், சனி, சூரியன் 4 கிரகங்களின் கூட்டணி 4ஆம் வீட்டில். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அப்போ இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கு? உங்களுடைய முயற்சிகள் அபரிமிதமானதாக இருக்கும். அபரிமிதமான உங்களுடைய முயற்சியால் நீங்கள் எதிர்பார்த்த பலனை உங்களால் அடைய முடியும். ஐயா, எனக்கு முயற்சி இல்லை, சௌக்கியமாக இருப்பீங்க. முயற்சி இருந்தால் எனக்கு எது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடைவதற்கான ஒரு சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்போது வாழ்க்கை ரொம்ப ரம்மியமாக இருக்குமா? அது என்ன வாக்கிங் ஆன் பெட்டல்ஸ் ஆஃப் ரோசஸ் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. வேர்வை சிந்து உழைக்கக்கூடிய ஒரு காலம்தான். ஆனால் சிந்திய வேர்வைக்கு நல்ல பதில் ஏற்படுகிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதோடு இல்லாமல் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கணும். கண்டிப்பாக ஒத்துழைக்கும். உங்களுக்கு என்ன காரணம்? 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணுன்ற எண்ணங்கள் வரலாம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்போது அது சரியான ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது. இருக்கிற வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொல்லைகள், பிரச்சனைகள். அப்போ எனக்கு இந்த பாஸை பிடிக்கல, அவனை பிடிக்கல, இவனை பிடிக்கல, ஏதோ ஒரு சண்டை, வேலையை தூக்கி போடாதீங்க. அடுத்த வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்லலை, ஆனால் கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியமாகிறது. கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருக்கணும். பிரேக் உள்ளோட சரியாக பிடிக்குதான்னு பாருங்கள். உங்கள் அதிர்ஷ்டம் கரெக்டாக பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா வாகன யோகன்ற இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன அனர்த்தம்? ஒன்று உங்கள் வாகனங்களில் பிரச்சனை இல்லையா? எழுத்தாப்பில் இருக்கானே, அவன் தூங்கினே ஓட்டுன்னு வருவான். அவன் ரோடு மெரிடியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து இடிக்கிறான்றானே, அப்படி கூட வரலாம். அதனால் ஆட் ஹவர்ஸ்லாம் வண்டி எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் பை ரோட்ஸு ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப ஏன்னா ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸு, நம்ம வாகனத்துக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது கிரக சூழல்கள். பயப்படுறதுக்காக சொல்ல, இருந்தாலும் சில விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதுக்காக சொல்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 14 தேதிக்கு சூரியன், புது வருடம், பிரபாவ வருடம், சூரியன் உச்சமடைகிறார். அப்போ சூரியன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது என்னென்னா, எப்போவுமே 9 கூடையவர் 5இல் இருக்கிறார். பெரிய புகழ், பெருமையெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரெயின் பண்ணும்போது பிபி இதெல்லாம் ரைஸ் ஆகும், தலைப்பகுதியில் பாதிப்பு உண்டாகும். ஏன்னா சூரியன் 5ஆம் இடங்க உங்கள் தலை, மேஷம்ன்றது தலையை காமிக்கிறது. அந்த இடத்துல சூரியன் உச்சமாகும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். நான் அளவுக்கு மீறி உழைக்கிறது, நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறது, சரியாக சாப்பிடாமல் வேலை செய்யுது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சரியாக அவாய்ட் பண்ணி கொஞ்சம் காமன் சென்ஸோடு உங்கள் உடம்பு அதற்கும் மரியாதை தர வேண்டும். நம்ம உடம்பு தானே அப்படின்னு நினச்சி சொல்லுவாங்க டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட். எடுக்காதுங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குது இந்த செகண்ட் ஹாஃபில். ஆனாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்களை தேடி வரும். உங்களுக்கு புகழ் ஏற்படும், பெருமை கிடைக்கும், நன்மைகள் எல்லாம் உண்டாகும். குடும்பத்தில் குழந்தை பிறப்பு, அப்புறம் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் நிச்சயிக்கப்படுவது போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. சித்திரை மாதம் உன்னதமான மாதம்தான். இதே நேரத்தில் 5ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு சென்றால் ஒரு விதத்தில் நல்லது. என்ன நல்லதுன்னா, எதிரிகளும் நண்பனாவான்னு அர்த்தம். அது போன்ற ஒரு தன்மையை பற்றி அது பேசுகிறது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் த்ரூ அவுட் இந்த மந்த் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த உழைப்புக்கான ஒரு வெற்றி, அதற்கான ஒரு மன நிறைவு, சந்தோஷம்,
அனைத்தையும் கூட்டி தரக்கூடிய அளவில் கிரக நிலவரங்கள் சாதகமாக அமைகிறது. அதனால் இந்த வாதம் நிச்சயமாக முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.